Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson Term 2, Unit-2, Electricity. ஏழாம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பது டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி ஏழாம் வகுப்பு அறிவியலிலே இரண்டாவது பருவத்திலே இருக்கக்கூடிய அலகு 2 மின்னோட்டம் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி காணொலியாக காண இருக்கின்றோம். மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய காணொலியை காண இருக்கின்றோம். விசி 2.6 கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ், மின் கடத்து பொருள்கள், நற்கடத்திகள் மற்றும் காப்பான்கள் என்ன என்பதை பற்றி நாம் இங்கு முதலில் காண இருக்கின்றோம். Based on the property of conductance of electricity, substances are classified into two types, namely conductors and insulators or bad conductors of electricity. மின்னோட்டம் கடத்தும் பண்பினுடைய அடிப்படையிலே பொருட்களை மின்கடத்து பொருள்கள் மற்றும் காப்பான்கள் அல்லது மின்கடத்தா பொருள்கள் அல்லது அறுதிர் கடத்திகள் என இரு வகையாக படுத்தலாம். The electrons of different types of atoms have different degree of freedom to move around. With some types of materials such as metals, the outermost electron in atoms are loosely bound and they chaotically move in the space between the atoms of that material. Because these virtually unbound electrons are free to leave their respective atoms and float around in the space between the adjacent atom, they are often called as a free electrons. வெவ்வேறு அணுக்களுடைய எலக்ட்ரான்கள் அணுக்களை சுற்றி இயங்க வெவ்வேறான கட்டின்மை எண்விகிதத்தை பெற்றிருக்கும். உலோகங்களை போன்ற சில பொருள்களிலே அணுக்களுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் எலக்ட்ரான்கள் அப்பொருள்களுடைய அணுக்களுக்கிடையே ஒழுங்கற்ற முறையிலே சுற்றி வரும். ஏனெனில் இந்த சாதாரண கட்டுரா எலக்ட்ரான்கள் அதனுடனான எலக்ட்ரான்களை விட்டு வெளியேறி அருகில் இருக்கும் அணுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் சுற்றி வருகின்றன. இவை பெரும்பாலும் கட்டுரா எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுகிறது. often called as a free electron. And then we see the figure. Electric current is flow in the electric charges typically through the wires, conductors and electric device. Current is equal to flow of charges. Conventional current and electric current. க்ளோஸ்டு சர்க்யூட் எப்படி இருக்கும், சீரீஸ் சர்க்யூட் எப்படி இருக்கும், தொடர் இணைப்பு எவ்வாறு உள்ளது, பக்க இணைப்பு எவ்வாறு உள்ளது என்பதற்குண்டான படங்களும் அதனுடைய விளக்கங்களும், வாட்டர் கரண்ட் வெர்சஸ் எலக்ட்ரிக் கரண்ட் அனலாஜி இரண்டுக்கு இடையே உள்ள ஒப்புமை எவ்வாறு இருக்கிறது என்பதற்குண்டான படங்களும் தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டுள்ளது. Let us imagine that we have a metal in the form of a wire. When a voltage is connected across the ends of the metal wire, the free electrons drift in one direction. கம்பி வடிவிலான உலோகத்தை நாம் கற்பனை செய்து கொள்வோம். உலோகத்தினுடைய இரு முனைகளுக்கு இடையே மின்னழுத்தம் அளிக்கப்படும் பொழுது கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒரே திசையிலே இயக்கப்படுகின்றன. So really good conductor is one that has a lots of free charges, while those who do not have enough free charges would not be good at conducting electricity, or we can say that they would be poor conductors of electricity. எனவே ஒரு நற்கடத்தியானது அதிக எண்ணிக்கையிலான கட்டுரா எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். மாறாக இயங்கும் கட்டுரா எலக்ட்ரான்களை கொண்டிராத பொருள்கள் மின்னோட்டத்தை நன்கு கடத்தும் நற்கடத்திகள் அல்ல. அவை மின்னோட்டத்தை கடத்தா அறுதிர் கடத்திகள் என அழைக்கப்படுகிறது. And then we see the conductors. கடத்திகள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம் அடுத்ததாக. Conductors are the material whose atoms have electrons that they are loosely bound and are free to move through the material. A material that is a good conductor gives very little resistance to the flow of charges on the application of external voltage. This flow of charges of electron is what constitutes an electric current. A good conductor has a high electrical conductivity in the above activity. தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களாலான பொருட்கள் கடத்திகள் என அழைக்கப்படுகிறது. கடத்திகளிலே மின்னழுத்தம் அளிக்கப்படும் பொழுது மின்னோட்டத்தினுடைய இயக்கத்திற்கு மிக குறைந்த மின்தடையை கடத்திகள் அளிக்கின்றன.
இவ்வாறு இருக்கக்கூடிய மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டமாகும். ஒரு நற்கடத்தியானது மிக அதிக மின்கடத்து திறன் கொண்டதாக இருக்கிறது. அதற்குண்டான படங்கள். இன் ஜெனரல், மோர் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் த பெட்டர் த மெட்டீரியல் வில் கண்டக்ட் ஃபார் எ சர்டைன் அப்ளைடு வோல்டேஜ் என்பது இதற்குண்டான விளக்கம். அண்ட் தென் வி சி த இன்சுலேட்டர்ஸ், காப்பான்கள். Those materials which do not have enough free electrons are not a good at conducting electricity, or we can say that they would be poor conductors of electricity, and they are called insulators. போதுமான கட்டுரா எலக்ட்ரான்களை பெறாத பொருள்கள் நற்கடத்திகள் அல்ல, அவை காப்பான்கள் அல்லது அறுதிர் கடத்திகளாகும். மின்கடத்தா பொருள்கள் அல்லது அறுதிர் கடத்திகள் மின்னூட்டம் எலக்ட்ரான்கள் பாய்வதற்கு அதிக மின்தடையை கொடுக்கின்றன. உதாரணமாக படங்கள் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. All insulator gives a lot of resistance to flow the charge of electron during the drift of the electron in an object. When an external voltage is applied, collisions occur between the free electrons and the atom of the material also affect the movement of charges. These collisions mean that they get scattered. It is a combination of the number of free electrons and how much they are scattered that affects how will be the metal conduct electricity. The rubber eraser does not allow the electric current to pass through it. So rubber is a non-conductor of electricity. Rubber is an insulator. கடத்திக்கு மின்னழுத்தம் அளிக்கப்பட்டவுடன் அது எலக்ட்ரான்களை முடுக்கி விடுகிறது. இதனால் கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு எலக்ட்ரான்கள் மற்றும் பொருள்களுடைய அணுக்களுடைய இயக்கம் பாதிக்கிறது. பொருள்களின் மின்கடத்து திறனானது கட்டுரா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் அவை எவ்வாறு சிதறடிக்கப்படுகின்றன என்பதையும் சார்ந்திருக்கும். ரப்பர் அளிப்பான்கள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிப்பது இல்லை. எனவே ரப்பர் ஒரு அறுதிர் கடத்தி ஆகும். பெரும்பாலான உலோகங்கள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கின்றன. அதே சமயம் பெரும்பாலான அலோகங்கள் மின்னோட்டம் தன் வழியே செல்ல அனுமதிப்பது இல்லை. Then do you know, this is the material used in SIM cards, computers and ATM cards. Do you know by which a material I am made up of? தாமிரத்தாலான மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளன. இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின்சுற்றுகள் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகை கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ளன என்பதை நாம் முன்னரே தெரிந்து கொண்டோம். The chip are used in SIM cards. இவை அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம் சிம் கார்டுகளை. சிம் கார்டுகள் கணினியிலே மற்றும் ஏடிஎம் கார்டுகளே எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது என உனக்கு தெரியுமா? சிம் கார்டுகள் கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தவும் சிப்புகளாக சிலிக்கான் மற்றும் ஜெர்மேனியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டு இருக்கும். ஏனெனில் அவற்றினுடைய மின்கடத்து திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையிலே அமையப்பட்டிருக்கும். எனவே இதை பயன்படுத்துகிறோம். The chip which are used SIM cards, computers and ATM cards are made up of a semiconductor, namely silicon and germanium. Because of their electrical conductivity lies between a conductor and an insulator. அதற்காக இதை நாம் பயன்படுத்துகிறோம் என்ற விளக்கத்தை நாம் இங்கு அறிய முடிகிறது. Most of the metals are good conductors of electricity, while most of the non-metals are poor conductor of electricity. நாம் இதை கண்டுணரத்தான் வேண்டும். பெரும்பாலும் ரப்பர் ஒரு அறுதிர் கடத்தி. ஆனால் பெரும்பாலான உலோகங்கள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கின்றன. அதே சமயத்திலே பெரும்பாலான அலோகங்கள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை என்ற கருத்தையும் நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். Wires made up of copper and electrical conductor have very low resistance. Copper wire are used to carry the current in households. These wires are in turn enclosed in electrical insulator or material of high electrical resistance. These materials are usually made up of flexible plastic. தாமிரத்தாலான மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளன. இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின்சுற்றுகளிலே பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகை கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ளன. அந்த பொருட்களால் சூழப்பட்டும் இருக்கும் இந்த பொருட்கள் பொதுவாக நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தினுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அடுத்து அறிய வேண்டும். You performed many experiments with electricity in the class 6 or learned quite a few interesting facts
For example, you saw that the bulb can be made to light up by making electricity flow through it. The light of the bulb is thus one of the effects of electricity. There are several other important effects of electricity. We shall study some of these effects in this chapter. There are three main effects of electricity as heating effect, magnetic effect, chemical effect. மின்னோட்டத்தினுடைய விளைவுகளை பற்றி நீங்கள் 6ஆம் வகுப்பிலே மின்சாரத்தை பயன்படுத்தி பல்வேறு சோதனைகளை செய்திருப்பீர்கள். மேலும் சில ஆர்வமூட்டும் உண்மைகளை கற்றிருப்பீர்கள். முந்தைய வகுப்பிலே மின்விளக்கின் வழியே மின்னோட்டம் பாயச் செய்வதால் மின் விளக்கு ஒளிர்வதை கண்டிருப்பீர்கள். மின்விளக்கு ஒளிர்வது மின்னோட்டத்தினுடைய ஒரு விளைவாகும். மேலும் மின்னோட்டத்தினால் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றன. இந்த பாடப்பகுதியிலே அவற்றினுடைய சில விளைவுகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அவற்றில் ஒன்று, மிக முக்கியமான 3 விளைவுகள் உள்ளது. அவற்றில் ஒன்று வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு என்ற 3 விளைவுகள் உள்ளன. At first we see the heating effect. When an electric current passes through a wire, the electric energy is converted into heat. In heating appliances, the heating element is made up of a material with high melting point. An example of such material is nichrome, an alloy or nickel, iron and chromium. இங்கு ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. வெப்பமூட்டும் சாதனங்களிலே பயன்படுத்தப்படும் பொருளானது அதிக உருகுநிலை கொண்டதாகும். நிக்ரோம் அவ்வகையான பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு. நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம் சேர்ந்த கலவை. மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவானது பல்வேறு செய்முறை பயன்பாடுகளை கொண்டதாக உள்ளது. The heating effect of electric current has many practical appliances. The electric bulb, geyser, iron box, immersible water heater, and based on this effect, these appliances having heating coils of high resistance. மின்விளக்கு, வெந்நீர் கொதிகலன், மூழ்கும் நீர் கொதிகலன் ஆகியவை வகையான விளைவினை அடிப்படையாக கொண்டவை. இச்சாதனங்களில் அதிக மின்தடை கொண்ட வெப்பமூட்டும் கம்பிச்சுருள் இணைக்கப்பட்டிருக்கும் என்பது இதற்குண்டான சரியான விளக்கம். Generation of heat due to electric current is known as the heating effect of electricity. மின்னோட்டத்தினுடைய விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு என அழைக்கப்படுகிறது. Factors affecting heating effect of current. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள். எலக்ட்ரிக் கரண்ட் பாயும் மின்னோட்டத்தினுடைய அளவு, ரெசிஸ்டன்ஸ் மின் தடை, டைம் ஃபார் விச் கரண்ட் ஃப்ளோஸ் மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம் ஆகியவை கொண்டு இவை பாதிக்கக்கூடியது. At first we see the electric fuse, மின் உருக்கி. Electric fuse is safely device which is used in household wiring and in many appliances. Electric fuse has a body made of ceramic and 2 points for conducting the fuse wire. The fuse wire melts whenever there is overload of the current in the wire. This breaks the circuit and helps in preventing damage to costly appliances and to the wiring. In electrical devices, a glass fuse is often used. This is a small glass tube in which lies the fuse wire. மின் உருக்கியானது பெரும்பாலான சாதனங்களிலே, மின் சாதனங்களிலும் வீட்டிலும் பயன்படுத்தப்படும் மின் சுற்றுகளிலே பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனமாகும். மின் உருகியானது பீங்கானால் உருவாக்கப்படுகிறது. மின் உருகியினுடைய மின் உருகு இழையை இணைப்பதற்கு இரு மின்புள்ளிகளை கொண்டிருக்கும் உருகி இழையானது மின் சுற்றிலே அதிக பளு ஏற்படும் பொழுது உருகிவிடும். இதன் விளைவாக மின்சுற்று துண்டிக்கப்பட்டு விலை மதிப்பு மிக்க மின்சாதனங்கள் மற்றும் மின்கம்பிகள் பழுதடையாமல் பாதுகாக்க இருக்க இது உதவுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே அதற்குண்டான படங்கள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட், பேட்டரி, செல், தென் ஹீட்டிங் எஃபெக்ட், அயன் பாக்ஸ், கெமிக்கல் எஃபெக்ட் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றியும். இந்த மாதிரியான மின்சாதனங்கள் கண்ணாடியாலான மின் உருகி பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சிறிய கண்ணாடி குழாய் ஒன்றிலே மின் உருகு இழையானது இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறு சுட்டு துண்டிப்பான், எம்சிபிஸ், மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி பேர். MCBs have been replacing electric fuse from wiring at most of the places. The electric fuse has a big practical problem. Whenever the wire fuses
one needs to replace the wire to resume the electric supply. More often than not, this proves to be a cumbersome task. Miniature circuit breaker break the circuit automatically. One just needs to switch it on to resume the electric supply. Many models of MCBs have a built-in mechanism by which the electric supply is automatically resumed. அதிக இடங்களிலே குறுசுட்டு துண்டிப்பானானது மின் உருக்கிகளுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. மின் உருக்கிகளை கையாளுவதிலே அதிக செயல்முறை சிக்கல்கள் உள்ளன. மின் உருகு கம்பியானது உருகும் தருணம் மின்சாரத்தை மீட்பதற்கு வேறு ஒரு கம்பியை மாற்றி அமைக்க வேண்டும். பொதுவாக இந்த செயலானது மிகவும் சிக்கலான ஒன்று. குறுசுற்று துண்டிப்பானது தானாகவே மின்சுற்றை துண்டிக்கும் பண்பு கொண்டது. மின்சாரத்தை தானாக மீட்டெடுக்கும் வண்ணம் அதன் இயங்கும் வீதம் இருக்கும் என்பதுதான். And then we see the magnetic effect of electricity. மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு. The next effect of electric current of magnetism in 1819, Hans Christian Ørsted discovered the electricity that has a magnetic effect. The experiment in activity 5 will help you understand the magnetic effect of electric current. காந்த விளைவு மின்னோட்டத்தினுடைய மற்றொரு விளைவாகும். 1819ஆம் ஆண்டு ஹான்ஸ் கிறிஸ்டியன் என்பவர் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவை விளக்கினார். கீழ்காணும் செயல்பாடு 5 மூலம் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவை நன்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் டிஃபரண்ட் கரண்ட் எலக்ட்ரோமேக்னெட். Magnetic effect of electric current has been used in making powerful electromagnets. Electromagnets are also used to remove the splinters of steel or iron in hospitals dealing with eye injuries. மின்னோட்டங்களுடைய காந்த பண்பு வலிமையான மின்காந்தங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. மின்காந்தங்களானது மருத்துவமனைகளிலே கண் காயங்களிலே பொதிந்துள்ள எஃகு அல்லது இரும்பு துகளை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. Electromagnets are used in many appliances that we use in our day-to-day life, namely electric bell, cranes and telephone. Let us know how the magnetic field of electric current is applied in telephones. நம் அன்றாட வாழ்விலே பயன்படுத்தும் மின்சார மணி, பளுதூக்கி மற்றும் தொலைபேசி போன்ற பல்வேறு சாதனங்களிலே மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நாம் தற்போது மின்னோட்டத்தின் காந்தவியல் விளைவு எவ்வாறு தொலைபேசியிலே பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி முதலிலே தெரிந்து கொள்வோம். அண்ட் தென் அதை காண்பதற்கு முன்னதாக ஒரு ஆக்டிவிட்டி, மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டு, அயான் நெயில், பேட்டரி அண்ட் ஸ்விட்ச் வயர் இதெல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, சுமார் 75 சென்டிமீட்டர் நீளமான ஒரு காப்பிடப்பட்ட நெகிழும் தன்மை கொண்ட ஒரு கம்பியும் 8 முதல் 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு இரும்பு ஆணியும் எடுத்துக்கொண்டு ஆணியை சுற்றி கம்பிச்சுருள் போல கம்பியை மிகவும் நெருக்கமாக சுற்றி கொண்டு படத்தில் காட்டியுள்ளபடி மின்கலத்துடன் கம்பியின் திறந்த முனையை இணைத்து ஆணியினுடைய முனைக்கு அருகிலே சில குண்டூசிகளை வைத்தால் தற்போது பாயும் மின்னோட்டத்தை செலுத்தும் போதும் நிறுத்தும் போதும் என்ன நிகழ்கிறது? மின்சாவியானது மூடிய நிலையிலே உள்ள பொழுது ஆணியின் முனைகளிலே குண்டூசிகள் ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும். மின்சாவியானது திறந்த நிலையில் மின்னோட்டம் பாய்வது நிறுத்தப்பட்டவுடன் கம்பிச்சுருள் தனது காந்தத்தன்மையை இழந்து விடுகிறது. மின்னோட்டம் பாயும் திசையை பொறுத்து கம்பிச்சுருளுடைய இரு முனைகளிலும் மின் முனைவுகள் மாற்றமடையும். The polarities of the both ends of the coil changes according to the direction of the electric current passes. மாற்றமடையும் என்பதை இது காட்டுகிறது. And then we see the telephone, தொலைபேசி. In telephones, a changing magnetic effect causes a thin sheet of metal diaphragm. To vibrate, the diaphragm is made up of a metal that can be attracted to magnets. தொலைபேசியில் மாறும் காந்த விளைவான ஒரு மெல்லிய உலோகத்தாலே அதிர்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. டயஃப்ராமானது காந்தங்களால் ஈர்க்கக்கூடிய ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடியது. The diaphragm is attached to spring that is fixed to the earpiece. தொலைபேசியினுடைய கேட்பானிலே பொருத்தப்பட்டுள்ள கம்பிச்சுருளுடன் டயஃப்ராம் இணைக்கப்பட்டுள்ளது. When a current flows through the wires, the soft iron bar become an electromagnet. கம்பிகள் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது மென்மையான இரும்பு பட்டையானது ஒரு மின்காந்தமாக மாற்றமடைகிறது. அண்ட் தென் அதற்குண்டான the world became to brightness. தாமஸ் ஆல்வா எடிசன், when he was a child, his hearing capacity was reduced one day. His teacher scolded him
ஆன் த டே ஹி ட்ராப்ட் அவுட் த ஸ்கூல். என்ன பண்ணுறாரு, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கதையை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. காது கேட்காம அவர் இருந்தார், அவங்க வாத்தியார் டீச்சர்ஸ் கூப்பிட்டு அவர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கதையாக கொடுக்கப்பட்டுள்ளது. தனது 7வது வயதிலே சிறு வயதிலே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்ததால் அதனால் ஒரு நாள் ஆசிரியர் அவரை கடுமையாக திட்டியதால் அவர் பள்ளியிலிருந்து பாதியிலே நின்று விட்டார். பள்ளி ஆசிரியரான எடிசனுடைய தாயார் 3 ஆண்டுகள் வீட்டிலே அவருக்கு பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். ஆஃப்டர் லீவிங் த ஸ்கூல் ஹிஸ் மதர் ஹூ வாஸ் எ டீச்சர் டாட் லெசன் அட் ஹோம் ஃபார் 3 years 3 ஆண்டுகளுக்கு. தமது 7வது வயது முதல் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின்சாதனங்கள் மீது எடிசனுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. 9 வயதிலே ரிச்சர்ட் பார்க்கர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் நேச்சுரல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிலாசபி என்ற நூலை படித்து முடித்தார். 21ஆம் வயதிலே மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள் என்ற பகுதியை ஆழ்ந்து படித்தார். Since the age of 7, Edison was interested towards the domestic electrical devices. At the age of 9, he read a book, Natural and Experimental Philosophy, written by the Richard Parker. At the age of 21, he read deeply Michael Faraday's experimental research in electricity. அதை முதலிலே படித்தார். அதன் பிறகு எடிசன் ரயில் நிலையத்தில் தந்தி இயங்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின் தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். எடிசன் ஒர்க்ட் as a telegraph operator in a railway station. He was a dynamic telegraph operator in the first invention was electrically telegraph and it is related instrument. அது தொடர்பான வேலைகளை பற்றி படிக்க ஆரம்பித்தார். He invented an advanced instrument of gramophone in 1877. 1877ஆம் ஆண்டு எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடிகளுடைய சாதனம் ஒலி வரைவு கிராமபோன் ஆகும். அதன் பிறகு பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றிலே உபயோகப்படுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்டத்திலே ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. He used a platinum wire coil in a vacuum glass and discovered the first electric bulb in 1879. Thomas Alva Edison invented a commercially viable electric bulb. This was exhibited in 1897. எடிசன் விரைவிலே எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897ஆம் ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலன் மின்னழுத்தம் வோல்டேஜ் உண்டாக்கி கம்பி முனையிலே மின்திறன் பவர் கிடைக்கிறது. எதிர்மறையாக மின்சார சேமிப்பு கலன்களின் முனைகளிலே மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டாராக ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். By using the mechanical power in a battery, electric power was generated by the providing the voltage. Edison proved that voltage is given in the ends of the battery. The same was transferred into electric motor which provided mechanical energy என்பதை நிரூபித்தார். By extending கினடோஸ்கோப் படக்கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருவெருக்கியின் வாயிலாக பேசும் படங்களை திரைப்பட படைப்புகளாக 1891ஆம் ஆண்டு பதிவு செய்தார். As a mark of respect of Edison on his death, the light of the Statue of Liberty in New York was turned off except the road lights of Chicago and Broadway. All the lights in the city were turned off. எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையினுடைய கையில் இருந்த தீப்பந்தம் ஒளி இழந்தது. சிக்காகோ பிராட்வே வீதிகளிலே உள்ள விளக்குகளிலே பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளி இழந்தன. எடிசன் was an American scientist and industrialist. He invented many instruments like electric bulb, electric motor, gramophone and kinetoscope. He was known as for talking the word of darkness, the brightness crossing all the obstacles in life. எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளி விளக்கு, மின்சார மோட்டார், ஒளி வரைவு, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார். வாழ்க்கையிலே பல இன்னல்களை தாண்டி இருளில் இருந்த இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் இவரே என்ற பெருமைக்குரியவர் ஆவார். The diaphragm becomes attracted to the electromagnet. டயஃப்ராமை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதில் இருக்கக்கூடிய அடுத்த பகுதி டயஃப்ராமானது மின்காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது. As the person of the other end of the line speaks, his voice causes the current in the circuit to change. This causes the diaphragm in the earpiece to vibrate, producing sound. மறுமுனையிலே உள்ள நபர் பேசும் பொழுது பேசுபவருடைய குரலானது மின்சுற்றிலே பாயும் மின்னோட்டத்தை மாற்றமுறை செய்கிறது. இந்த மாற்றம் கேட்பானில் உள்ள டயஃப்ராமை அதிர்வுறச் செய்து ஒலியை உண்டாக்குகிறது.
and then we see the chemical effect of electricity. மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு. Chemical reactions happens when electricity pass through the various conducting liquids. This is known as the chemical effects of electricity. You will learn chemical effect of electricity in your higher classes. வேறுபட்ட கடத்துத்திறன் கொண்ட திரவங்கள் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அவை வேதி வினைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த நிகழ்விற்கு மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு என்று பெயர். இவைகளை பற்றி உங்களது மேல் வகுப்பிலே மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவுகளை பற்றி விரிவாக படிக்க இருக்கிறீர்கள் என்கின்ற இந்த இறுதி கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி என்ற நிகழ்வோடு பாடம் 2 எலக்ட்ரிசிட்டி should be completed. You will be see again the next video. Until then, thank you so much.